ஹலோ, வெல்கம் டு ஜெனு கிச்சன். இன்றைக்கி நாம் மட்டன் எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ மட்டன் எலும்பு எடுத்துருக்கிறேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 1, ஒரு பச்சை மிளகாய், கரம் மசாலா தூள் ஒரு 4 ஸ்பூனு, தேங்காய் ஒரு சில்லில் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு, மல்லி இலை கொஞ்சம் தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க. இதில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிக்கிறப்ப எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்துருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சுக்கிறது. ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் மற்ற மசாலாக்க சேர்க்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை நல்லா தண்ணியில் ஒரு 3 தடவை கழுவிக்கிடுங்க. கழுவிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ மட்டனோட நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டோம். ஒன்று இந்த கரம் மசாலா ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதில் தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடி குண்டு மாட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். சவுண்டு எண்ணிக்கையை வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 7-8 சவுண்டுக்கு இதை வச்சு இறக்கிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 கத்திரிக்காயை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்து ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை இன்னொரு எண்ணத்தில் மாற்றிடலாம். இப்போ மட்டன் எலும்பு குழம்பு தயாராகிருச்சு. இதை நீங்கள் சாதத்தோட, சப்பாத்தி, இடியப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.